அனைத்து பண்பாட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொலியில் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான தகவல், அதாவது நம்ம அரசாங்கத்துக்கு இத்தனை காலம் ஒரு சவாலாக இருந்தது, ஒரு சேலஞ்சாக என்ன சொல்கிறதுனா ஒழிஞ்சிக்கிட்டு நம்ம அரசாங்கத்தினுடைய பணத்தை திருடுற ஒரு ஒரு முறை இல்லை ஒரு ஒரு கூட்டம், ஒரு அமைப்பு. அது இத்தனை காலம் பணத்தை வந்து எப்படின்னா, இப்போ நாசிக்கில் அச்சடிக்கிற பணத்தையும் வந்து கொண்டு போகிற வழியில் திருடியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஏடிஎம்க்கு பணம் கொண்டு போகிற வழியிலையும் அரசாங்கத்தினுடைய இதையும் பணத்தை, அதாவது கொண்டு போகிற அந்த ஒரு வாகனத்தையோ அல்லது ரயில் பெட்டியிலையோ ஏதாவது ஒரு தொலையை போட்டு அல்லது வெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை திருடிட்டு போகிற திருடர்கள் எப்படியாவது பண்ணிடுறாங்க. அதை எப்படி நான் தடுக்கலாம்? மத்திய அரசு அல்லது மாநில அரசு எந்த மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படிங்கிறத என்னோட தரப்பில் ரொம்ப நாளாக, ஏறக்குறைய வந்து ஒரு 5-6 வருடங்களுக்கு மேலேயே இருக்கும். அந்த அளவில் அதை பற்றி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இதனால அரசாங்கத்துக்கு தான் வந்து ஒரு பேரிழப்பு, பெரிய இழப்பு. திருட்டு போனதுக்கப்புறம் திருடினவங்களை நம்ம கையங்களவுமா பிடிச்சி இதில் நம்ம பணத்தை மீட்கிறோமா, இல்லை திருடினவங்களை சிறையில் அடைக்கிறோமா, அது அடுத்து 2வது பட்சமா அல்லது 3வது பட்சமா இருக்கட்டும். ஆனால் முதல்ல நம்ம பணத்தை ஒரு நோட்டாக, ஒரு 500 ரூபா தாளில் 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், அப்புறம் 50 ரூபாய், அதில் ஆரம்பித்து அந்த சின்ன சின்ன சில்லறைகளில் ஆரம்பித்து 200, 100, 200 வழியாக அப்படியே இறுதியில் 5 ரூபா நோட்டு வரைக்கும் நமக்கு எங்கே எல்லா இடங்களையும் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த பாதுகாப்பான ஒரு விஷயம் இதில் என்னுடைய பார்வைக்கு, அதுவும் என்னுடைய குழுவினுடைய பார்வைக்கு தென்பட்டுச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதில் இந்த பெஸ்ட்டு கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய பூச்சிகளை கொல்லக்கூடிய மருந்துகளை எடுத்து பார்த்ததில் இந்த எலிகளை, பெருச்சாலி, அப்புறம் அந்த சுண்டெலி, இந்த மாதிரி எலியினுடைய வகைகளை பிடிக்கிறதுக்காக இப்போ நவீனமாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்டு மாதிரியான ஒரு அமைப்பு வந்திருக்குது. அது என்ன ஆகுதுன்னா, அந்த மேட்டு மேலே போய் எலி உக்காந்துச்சுனாவோ இல்லை அது மேலே நடந்து போச்சுனாவோ அந்த கால் வந்து அந்த மேட்டு மேலே இருக்கிற பசையில் அப்படியே ஒட்டிக்குது. திரும்ப அது என்னதான் முயற்சி பண்ணி அந்த அதனுடைய கால்களை எடுத்து அதை தப்பிக்கலாம்னு நினச்சாலும் அந்த மேட்டும் கூடவே சேர்ந்து வருது. அதாவது மேட்டுன்னு சொல்கிற அந்த பாய், ரப்பர் பாய், அந்த ரப்பர் பாய் என்ன பண்ணுதுன்னா வந்து அதுவும் சேர்ந்து அந்த எலி கூட சேர்ந்து ஆடுது. அந்த ரப்பர் பாயும் பார்த்துட்டோம்னா எடை மிக்கதாக இருக்குது. அந்த மாதிரி அந்த பசையில் ஒட்டி மாட்டின பிறகு அதால் அந்த பசையிலேருந்து வெளியில் வர முடியறதில்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல அந்த பொறி வச்ச அந்த மேட் வச்ச அந்த உரிமையாளர், அது ஒரு குடோனோ இல்லை ஒரு ஸ்டோர் ரூமோ, ஒரு கேக் வைக்கிற ஒரு அறையோ சொந்தமானவர் வந்து அந்த எலியை சுலபமாக முடிச்சுட்டு போயிடாரு. இந்த இடத்துல எலிங்கிறது தான் அந்த திருடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது பணம் நிரம்பிய பெட்டியை ஒரு வாகனத்தில் வைக்கிறாங்க. பணம் நிரம்பிய பெட்டியை வாகனத்தில் வைத்த பிறகு அந்த வாகனத்தை அப்படியே இயக்கிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த வாகனத்தினுடைய மேல் பகுதி அல்லது புறப்பகுதி அல்லது பக்கவாட்டு பகுதியை சுலபமாக ஏதாவது ஒரு கோடாரி இல்லை இந்த ட்ரில்லர்னு சொல்லக்கூடிய ஒரு உபகரணம், இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி கொள்ளையடிச்சிடுறாங்க. அல்லது வழிப்பறியில் ஏதாவது ஒரு வன்முறை சம்பவங்கள் ஈடுபட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு கொள்ளையடிக்கிறவங்க அல்லது திருடுறவங்களை பற்றி நான் இந்த காணொலியில் கூற விரும்பலை. ஏன்னா அது காவல்துறையினுடைய சம்மந்தம். ஏன்னா அதில் ஒரு சில நபர்கள் சம்மந்தப்படுறாங்க. ஆனால் நான் இதில் பாதுகாப்பு கவசம் மாதிரி ஏற்படுத்துறதுக்கு இந்த ஒரு வழியை பயன்படுத்தலாம்னு நான் இந்த காணொலி மூலமா மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி அந்த பெஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய அந்த என்னன்னா, நம்ம தொல்லை கொடுக்கக்கூடிய உயிரினங்களை நம்ம பிடிக்கிறத ஒரு யுக்தியாக இதில் பயன்படுத்தலாம் அல்லது அமல்படுத்தலாம் அல்லது செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி செயல்படுத்துறோம்னா என்ன ஆகுனா,
இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏன்னா உதாரணத்துக்கு இல்லை, ஏற்கனவே நடந்த சம்பவத்தையே உதாரணமாக நான் எடுக்கிறேன். என்ன சம்பவம்னா, சேலத்துல இருந்து சென்னை எக்மோருக்கு போகிற வழியில் ஒரு ரயில் கம்பார்ட்மெண்ட்டில், அதுவும் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் பணம் போகுது, அந்த பெட்டியில் பணம் போகுது அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்னுடைய அந்த கூரைப்பகுதியில் உட்காந்து, அந்த கூரைப்பகுதிக்கு உட்காந்தாங்க. அவங்க எப்படி போனாங்களோ தெரியல. அந்த இடத்துக்கு போய் அது கோடாரியோ இல்லை வேற எதன் மூலமாக அவங்க அதை வெட்டினாங்களோ அது எனக்கு தெரியல. ஆனால் செய்தி அதை நான் பார்த்த வரைக்கும் அந்த கோடாரி வச்சு வெட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வெட்டும்போது வெட்டி கரெக்டாக அந்த ஒரு சதுரமாகவோ இல்லை செவ்வக வடிவத்துலையோ வெட்டி அது அந்த பகுதியை மேலே இருக்கிற அந்த கூரை பகுதியை வெட்டி எடுத்துட்டு அப்போ உள்ள இறங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பணம் இருந்த 5 ரூபாய் தாள்கள், 10 ரூபாய் தாள்கள், 20 ரூபாய் தாள்கள், 50 ரூபாய் தாள்கள். அப்போ இந்த சம்பவம் நடந்த போதெல்லாம் 1000 ரூபா நோட்டுகள் எல்லாம் புழக்கத்தில் இருந்தது. அப்போ அந்த 1000 ரூபா தாள்கள், 1000 ரூபா தாள்கள் வரைக்கும் இது சூறையாடிட்டாங்க. ஆனால் இதுவே அந்த கம்பார்ட்மெண்ட், அந்த பெட்டியை சுற்றிலும் இந்த என்ன அந்த பெஸ்ட் கண்ட்ரோலர் சொன்ன மாதிரி அந்த பெருச்சளி அல்லது சுண்டலி அல்லது ஏதாவது ஒரு வகை ஒரு எலியை பிடிக்கிறதுக்கான அந்த ரப்பர் பாயை அந்த பசையோடு சுற்றி கவர் பண்ணிட்டாங்க, மூடி வச்சுட்டாங்க. அதுவும் நிறைய பசையோடு இருக்கணும். ஓட்டுனா ஒரு மனுஷன் திரும்ப அதுலேருந்து வெளியில் வராத மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு பசையோட கூடிய அந்த இதை வெட்டி இது எடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா இது கண்டிப்பாக திருட வரவன் என்ன பண்ணுவான், நோளைய சுற்றியும் அவன் நோட்டை போடுவான். தன்னோட உயிரை பணைய வச்சு அடிப்பகுதியில் கூட துளையிறதுக்கு அவன் இது பண்ணுவான். அதனால் அந்த பெட்டியை சுற்றியும் அதை நல்லா மூடி இது பண்ணுற மாதிரி அதை அமைக்கணும். அதை வடிவமைச்சு அந்த ரப்பர் பாயை அந்த பெட்டியை சுற்றி மூடி வெளிப்பகுதியில் பசை இருக்கிற மாதிரி பண்ணிடணும். அவன் ஒரு கோடாரியை கொண்டாந்து அதில் வெட்டினாலும் கோடாரியும் அதில் போய் ஒட்டிக்கணும். ஒரு மனுஷன் ஏதாவது கூட்டு உடைக்கலான்னு ஒரு சுத்தியில் எடுத்துட்டு அவன் முன்பகுதிக்கு வந்தாலும் அதில் அவன் பசையில் ஒட்டு மாட்டேங்குது. அந்த மாதிரி செஞ்சால் என்ன ஆகுனா, அவனால் நம்ம அரசாங்கத்தினுடைய பணத்தை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அதை திருடணுங்கிற ஒரு நோக்கத்தில் அவன் அதில் அது மேலே பாஞ்சு அதை உடைக்கிறதுக்காகவும் அல்லது வேறு ஏதாவது ஒரு யுக்தி மூலமாக கையாண்டாகவும் எந்த வழியில் அவன் அந்த யுக்தியை கையாண்டாலும், குறுக்கு வழியை கையாண்டாலும் இல்லை திருடுறதுக்கு முயற்சி செய்தாலும் அது என்ன ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அதில் அவன் ஒட்டிக்குவான். அவனும் ஒட்டிக்குவான். அவன் என்ன உபகரணங்கள் கொண்டு போனாலும் அதில் ஒட்டிக்கும். அது ஒட்டிக்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பில் அந்த ரப்பர் பாயை தயார் பண்ணணும். அந்த அளவுக்கு தயார் பண்ணி அதன் பிறகு இன்னொரு இடத்துக்கு இது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு பணத்தை கொண்டு போனாங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், இது யாராலையும் திருடவே முடியாது. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அவங்க நம்ம அரசு அலுவலர்கள் அல்லது ஊழியர்கள் பணத்தை நிரப்ப வேண்டிய இடத்துக்கு அல்லது சேர்க்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு போன பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த ரப்பர் பாயை மெல்ல அதை நீக்கிட்டு அதன் பிறகு என்ன பண்ணலான்னா, உள்ள சீல் வச்சுருக்கிற அந்த பூட்டை அவங்க அதை நீக்கிட்டு அல்லது திறந்துட்டு அப்புறமா பணத்தை எடுத்து தேவையான பகுதிக்கு கொண்டு போய் அல்லது விநியோகத்துக்கு கொண்டு போய் பயன்படுத்தலாம். அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வில் நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு நல்ல ஒரு தீர்வு. ஆனால் இந்த தீர்வை எப்படி அமல்படுத்த போகிறாங்க மத்திய மற்றும் மாநில அரசுகள், அதில் தான் எனக்கு ஆர்வமாக இருக்குது பார்க்கணுன்னு. தயவுசெய்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக இதை அமல்படுத்தி இதை செய்திகள் மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி சொல்லுவீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப காலமாக ஒரு மூளை போட்டு கசக்கி உண்மையாகவே ரொம்பவே மனசு நோந்தே இதுக்கு எப்படியாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இது இத்தனை காலமாக நான் முயற்சி எடுத்தது. இந்த முயற்சி ஏதாவது என்னோட இந்த முயற்சி நம்ம மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் மூலமாக நல்லபடியாக செயல்படுத்திச்சுன்னா நிச்சயம் எனக்கு வந்து சந்தோஷம்தான். என்னுடைய இந்த காணொளி, என்னுடைய இந்த காணொளிகள் நான் கூறப்பட்டிருக்கிற சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்கள், இந்த மைய கருத்து இதில் நடைமுறைக்கு எந்த அளவுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு
இந்த காணொலியை நீங்கள் எப்படி விரும்பியிருக்கீங்களோ அந்த கண்ணோட்டத்தில் மற்றவங்களுக்கு விரும்பாங்கன்னு உங்களுக்கு யார் தோணும் அவங்களுக்கு பகிர்ந்து அல்லது ஷேர் பண்ணி என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் மேம்படுறதுக்கு உதவி பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பலதரப்பட்ட பிரச்சனைகள், அதாவது தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வோடு உங்களை அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.